Arun Goyal has sent his resignation to the president and நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனில் பேப்பர் போடனாலே 3 மாதம் ஆகும். ஆனால் தலையை வந்து ஒரே நாளில் பேப்பர் போட்டு ஒரே நாளில் கிளியர் ஆகி மறுநாளே அப்பாயின்மெண்ட் ஆகி தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்தார் அருண் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தவர் இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்க போகுது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பயப்பட நீ பேப்பர் போட்டு போறாங்க. இவனுக்கு பாஜக அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேசத்தின் மேலே பற்று என்னமா பண்ணோம், என்னதான் பர்சனல் கமிட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்லப்பா இருங்க, நான் வந்து தேர்தல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பர்சனல் கமிட்மெண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு தானே சொல்லலாம். ஏன் நம்ம தோனி எடுத்துக்கா ஐசிசி வந்து கிரிக்கெட் விளையாடுந்தல 50 ஓவர் கிரிக்கெட், அப்போ வந்து அவங்க குழந்தை பிறந்துச்சு, குழந்தை போய் பார்க்கறதுக்கு போனார், இருங்க நான் வந்து 50 ஓவர் கிரிக்கெட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ல. அப்போ நம்ம ஆனா தோனிக்கு போகிறோம் எவ்வளோ தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புல்லரிப்போடு பார்த்துருந்தேன்ல. ஸோ அந்த தேசபக்தி அருண் கோயலுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். இல்லை சிப்பு வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கணும், ஸோ நீங்கள் எல்லாம் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி, இப்போது ரீசெண்டாக ஒரு தேர்தலில் வந்து அந்த பஞ்சாபில் கவுன்சில் தேர்தலில் வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு வச்சு. இல்லை அதாவது இந்த கவுன்சில் தேர்தல் ஒன்று அஞ்சுச்சப்பா, 18 ஓட்டு வந்து 16 ஓட்டாக மாற்றி, இல்லை 12 ஓட்டாக மாற்றி, இல்லை பாஜக தான் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் ஆணையர் டிக்ளேர் பண்ணாங்காட்டியும் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு தலை மேலே குட்டி அந்த தேர்தல் சீட்டெல்லாம் எடுத்து இவர் சொன்னதெல்லாம் செல்லாது, அதில் வந்து ஆம் ஆத்மி தான் வின் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிச்சுல்ல. ஸோ அது போல் வந்து நம்ம பேருக்கு எடுத்துருவாங்களோ பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பயந்துட்டானான்னு தெரில, இல்லை தலைவன் வந்து அதுக்கும் மேலே ஒரு டிமாண்ட் வச்சாரான்னு தெரில. இப்போ கொல்கத்தா நீதிபதி ஒருத்தருந்தார்ல, அங்கே இருக்கிற மம்தாக்கு எதிராக பல வழக்குகளை வந்து மம்தாக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாராம் அவர். திடீர்னு பார்த்தா தலைவன் என்ன பண்ணாரு, ஒரு எம்பி சீட் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று பேப்பர் போட்டுக்காரு, மறுநாள் எம்பி சீட் வாங்கின்னு மொத்த குத்துருக்காரு. யாருக்கு? நம்ம மோடிஜிக்கு. அடாப்பாவியில் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் நடந்தாக்கா இந்த நாடு எப்படி விளங்கும் அப்படின்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு நீங்கள் வந்து மாநகட்ட தேர்தல் நடத்திட்டு அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த பிஜேபி நீங்கள் தான் வின்னர், அது தடவை நீங்கள் தான் அப்படியே மன்னராட்சி அப்படியே தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட இந்த காசு அங்கங்கே செலவாகும், இந்த மாதிரி காசெல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இது எதிர்கட்சிகள் ஏதாச்சும் எதிர்த்து பெருசாக பண்ணுவாங்களாம் பார்த்தா எதிர்கட்சிகள் எதுவும் பண்ணிக்கிற மாதிரி தெரில. நியமிக்க போகிறாங்களாம் 15ஆம் தேதி. 15ஆம் தேதினா ஒன்று ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரம் தேர்தல் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இவர் வந்து இப்படி டிமிக் குத்துட்டாரு. இப்போது ஒரு 5 நாள் ஆகும். ஆல்ரெடி ஒரு இடம் வேகன்சி ஆகுதாம்பா. ஸோ அவர் நியமிச்சு அதுக்கப்புறம் இவர் நியமிச்சு அதுக்கப்புறம் தேர்தல் வந்து அதில் வந்து நான் கோல்மால் பண்ண போகிறேன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி யார் பாண்டு வாங்கினாங்க அப்படி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வெளியிடுங்க, யார் யாருக்கு எவ்வளோ சப்ளை பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு சொன்னால், எஸ்பிஐ என்ன சொல்லுதுன்னாக்கா, ஐயா 44,000 பாண்ட்ஸ் இருக்கு ஐயா, 44 பாண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டு இருக்குல்ல, இல்லை அதெல்லாம் எடுத்து நாங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி போனாலும் 4 மாதம் ஆகலையா அப்படின்றாங்க. இப்போது நம்ம சினாரியோ எடுத்துக்குவோம், நான் வந்து இந்த மொய் வைக்கிறாங்க பார்த்தியா, மொய் வைக்கணும் ஆல்மோஸ்ட் இதே போல் தான் 4,000 பேர் 5,000 பேர் வைப்பான்னு வச்சுக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அவ்வளோ பேர் வரமாட்டாங்க, ஒரு 800 900 பேர் வருவாங்க, ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேரை வந்து யாரையும் எவ்வளோ மொய் வச்சாங்கன்னு பார்க்கறதுக்கே நம்ம ஒரு மொய் ஆப்னு ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதுபோல் ஒரு சின்ன ஆப்பில் கொடுவா அவங்க டேட்டா வச்சுன்னு இல்லை, நீங்கள் யாருக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆச்சு, யார் வந்து எலக்ட்ரோனிக் பாண்டு வாங்கினாங்க, எந்த அக்கௌண்ட்டில் வந்தாங்க, இது போல் எந்த வித டேட்டாவும் இல்லாமையா நீங்கள் ஒரு பேங்க் நடத்திருக்கீங்க. இல்லை ஒன்று பண்ணுங்கள், நம்ம மொய் ஆப் இருக்குல்ல, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரல, அந்த மொய் ஆப் வேணால் டவுன்லோட் பண்ணி யாருக்கு எவ்வளோ பாண்டு வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், நாங்கள் எதுவும் சர்வர்லாம் சேவ் பண்ணல, எல்லாமே அவங்க ஆஃப்லைன் மொபைல் ஃபோனில் தான் இருக்கும். அந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மேலே வந்து அக்கௌண்ட்டில் காமிக்கும் இவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ மொய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசாமல் அதை அச்சீவ் பண்ணுங்கள். அதுவும் பண்ண முடியாதா? அப்புறம் வெறும் டாக்குமெண்ட்டை தான் வச்சுப்பீங்க. அப்படியே டாக்குமெண்ட்டாக வச்சாலும் 4 மாதத்துக்கு ஒரு 44,000 டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறாங்க எஸ்பிஐயில். டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு விஷயம் கொண்டு வந்து எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி பண்ணிட்டு யூபிஐ கோடு வச்சு, ஓகே, அந்த யூபிஐ வந்து கவர்மெண்ட்டே ஓன் பண்ணுது. ஸோ அந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்கது தான். ஸோ அந்தளவுக்கு டிஜிட்டல் மயமான ஒரு உலகத்தில் வந்து 44,000 பாண்ட்ஸை வந்து நாங்கள் பிரித்து பார்க்கறதுக்கு 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வைத்தியக்காரங்கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டு பிரித்து பார்த்து
அதுக்கு ரிப்ளை பண்ணுற நீதிபதி தான் சொல்லணும் அவங்களுக்கு ஒன்று அறிவு எவ்வளவு டிஜிட்டல் டெக்னாலஜியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால முடியாதுன்னு சொன்னான்னு வச்சிங்கன்னா பேசாமல் ஐஐடியில் இருந்தோ ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட ஒரு டிபி அனலிஸ்ட்குள்ளே வேணாம் ஐயா, ஒரு எஸ்கியூஎல் கொரி ஐயா, நீங்கள் வந்து இதில் இப்படிலாம் வந்துடும் ஐயா சாட் ஜிபிடியில் அதை வச்சுட்டு அவங்களோட சிஸ்டத்தை டேட்டா பேஸ் வச்சு கொரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஐயா, தயவு செஞ்சு அதை பண்ணி தொலைங்க ஐயா, இவங்க கூடலாம் இவனுங்கெல்லாம் வச்சு வாழ விடிஞ்சிரும் போல இருக்குது. இப்போ எஸ்பிஐ நம்ம போனோன்னு வச்சியா போய் நின்றுன்னு வச்சியா நின்று அவ்வளோ பெரிய கியூ கிட்ட போய் டெபாசிட் பண்ணனாக்கா நீ ஏடிஎம்ல போய் டெபாசிட் பண்ணிக்கோங்க, வித்ரா பண்ணால் ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணிக்கோ, பிரிண்ட் பண்ணணும் ஏடிஎம்ல போய் பிரிண்ட் போட்டுக்கோ. அப்போ உனக்கு என்ன சம்பளம்னாக்கா அதை பற்றி நீ ஏன் கேட்குற, செக்யூரிட்டி உனக்கு வெளியே தூக்கிட்டு போங்க அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆணவம் அகங்காரத்தோடு தான் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அதே ஆட்டிடியூடை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து தலைமையிலே குட்டி எஸ்பிஐ கிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுன்னு வச்சுக்க, இன்னும் 1 daysக்குள்ளே வந்து எல்லாத்தையும் டேட்டா ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, எஸ்பிஐ ரிவீல் பண்ணிச்சுனாக்கா அது யார் வந்து பப்ளிஷ் பண்ணோம், இங்கே இருக்க தேர்தல் ஆணையம் பப்ளிஷ் பண்ணோம். இப்போ தேர்தல் ஆணையத்தோட அந்த பர்டிகுலர் அதிகாரியை தூக்கிட்டுன்னு வச்சுக்கோ, அவரும் அப்ரூவல் இல்லாமல் எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்க சர்வரில், அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இன்கேஸ் அந்த வளையம் ஒழிக்கப்பட்டால் இந்த வளையத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை யோசிச்சிருக்கான் போல இருக்கு. ஆனால் சம மூல காரணங்கடா அந்த பிஜேபி காரணம், எப்பாடி பயமாக யோசிக்கிறீங்கடா, ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப்பு, லூப்லேருந்து இன்னொரு லூப்பு. ஆனால் அந்த வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதுல்ல, எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ திட்டினாலும் விஸ்வகுருன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதமே அப்படி தான் நாட்டுக்குள்ளே சுற்றிட்டீங்கன்னு தெரில. ஆனால் இதில் நிறைய படிச்சுன்னுக்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், நிறைய படிச்சுன்னுக்குறானுங்க. இருந்தாலும் நாங்கள் இப்படி தான், இது எங்களுக்கு பெருமை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறானுங்க. அப்படின்னாக்கா என்ன இருக்கு, புத்தியில் வெறி ஊறி போயிருக்கு, மத வெறி ஊறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, நாங்கள் வந்து அப்பர் கேஸ்ட்டு, நாங்கள் வந்து சர்நேம் வச்சு இதில் பெருமைப்படுறோம், நாங்கள் யாருக்கிட்டையும் ஃப்ரீயாக எதுவும் வாங்கி சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெருமை தான், சர்நேம் வச்சது பெருமை தாங்க, சர்நேம்ஸை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கூரி ட்வீட் போட்டாக்கா கீழே இருக்கிற தற்கூரிகள் எல்லாமே வந்து ட்வீட் போட்டிருக்கு. ஆமாம், ஐம் நாட் ஆல்சோ ப்ரௌமின் பட் ஐம் ஆல்சோ வாண்டட் டு ஹேவ் அ சர்நேம். நம்ம இவர் சொன்னார்ல, அதான்பா என்டிகே நாம் தமிழர் கட்சி, நம்ம ஏன் வந்து நாடார்னு வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்டி படித்த ஒரு பொண்ணு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கு. அந்த ஆர்டிக்கிளை நீங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு நரேந்திர மோடி சொன்னார்ல. ஸோ அதே போல் விஷயம் தான் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சர்நேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல வேலை, நம்ம சவுத் இந்தியாவில் எப்படியோ நம்மளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சர்நேம் எடுக்க வச்சாங்கன்னா அதுவே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் வந்து இந்த ஆணவ கொலைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டும் அதை தடுக்கிற மாதிரி எந்த சீரியஸான முடிவும் எடுக்கிறதில்ல. ஸோ ஆணவ கொலை நடக்கும், நடந்த உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணோடனே அது ஒரு 4 மாதம் பேசப்படும், அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பில் வந்து 6 மாதம் ஒரு 6 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இது போல் தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. இதையும் நம்ம என்னத்தை சொல்லி இதை கண்ட்ரோல் பண்ணதுன்னு தெரில. சரி, ஆணவ கொலை பண்ணவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்தா கொலைக்கு கொலை எப்படி தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்க. சரிடா, ஏன்டா கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எங்கள் வீட்டு பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டா நாங்கள் எப்படி சும்மா விட்டுருவோம் அப்படின்னுவானுங்க. ஆனால் இவங்களாச்சும் பொண்ணுங்க பின்னாடி போகாமல் படித்து முன்னேற பாருங்களானாக்கா இவங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. காதல் வந்து எப்படி வரும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி கேட்பானுங்க. ஸோ நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரில. ஓகே, லவ்வெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் வந்து தடுக்க தான் முடியாது. இருந்தாலும் லவ்வையும் தாண்டி படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சியா, நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டீங்கன்னு வச்சிங்க, எவனை கேள்வி கேட்க மாட்டான் பாஸை. மேலே போய்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், ஓகேவா. அப்புறம் வந்து நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் வந்துட்டிங்கன்னு வச்சிங்க, இந்த விஷயமெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கார். ஸோ பொருளாதாரத்தில் கீழே இருக்கும்போது தான் அந்த பண பலம், அதிகார பலம் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது தான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பான். நீங்கள் அதையும் தாண்டி மேலே போயிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள்லாம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் எதிர்த்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காதல் லொட்டு லூஸ்கெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னும் போது அட்லீஸ்ட் உங்கள் உயிராட்சி தப்பிக்கும். அதனால தான் சொல்ல வரேன், ஓகேவா. மற்றபடி இந்த கலப்பு திருமணத்தில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வரணும் தான், ஆனால் புரிஞ்சிக்கிற நிலமை இல்லையே. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அமெரிக்காவிலேயே ஒரு பிளாக் மேன் கூட வந்து ஒயிட் பொண்ணு இருக்க வச்சு இங்கே இருக்கிற ஒரு தற்குறி, இங்கே இருக்கிற ஒரு ஆண்ட பரம்பரை வந்து, ஓ நோ யூ ஆர்
having a relationship with white men, so I'm blocking all your account, all your mobile number, I won't pay your mobile recharge, I won't pay your internet bill, I won't pay your fees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை அப்பா வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாக்கா அந்த பொண்ணு சிம்பிளாக ஓகே தேங்க்யூ டேடி ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை போட்டு முடிச்சுட்டு அதே ட்விட்டரில் போட்டு அப்பனையே ஓட்டிகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ அது போல் விஷயங்கள் அமெரிக்காக்குள்ளேயே நடக்கும்போது இந்தியாவில் நடக்கிறதுல வந்து பெரிய விஷயம் இல்லை, அதுவும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுனாக்கா எல்லாம் முடிஞ்சவொடனே ஆக்ஷன் நடக்க மட்டும்தான் வருவாங்களே கண்டி இதை தடுக்கிற வேலைகளை வந்து கண்டிப்பாக அதிகார வர்க்கம் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கூட பாருங்கள் திருமாவளவன் பார்த்தீங்கன்னாக்கா 2 சீட்டு தனித்தொகுதி தான். நோ 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 நீ எல்லாம் வந்து பொது தொகுதிக்கு வந்து ஆசைப்படவே கூடாது, தனித்தொகுதி தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடிக்கு உட்படுத்தி 2 தனித்தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல பானைச்சின்னத்தில் நின்னார், இப்போ 2 இடத்துல பானைச்சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஓகே ஒரு படி முன்னேறி தான் போகிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 2 MP சீட்டுனா வருதில்ல. இந்த பானைன்னு சொன்னதை நான் வந்து ஆர்கே சுரேஷோட அந்த டெய்லர் ஒன்று பார்த்தேன், காடு வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெய்லரை பார்த்தா பானை உடைக்கமான சீனு திருமாவளவன். அந்த டெய்லர் பார்த்து முடிச்சோடனே ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த திரௌபதி அப்படின்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தை மாதிரி இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அடுத்த சீனு கட் பண்ணால் திரௌபதி டைரக்டர் வந்து அந்த டெய்லர் வெளியீட்டு விழாவில் இன்னும் பேசிட்டு இருக்காரு. ஆமாம் நான் வந்து திரௌபதி 2 எடுக்கலாமா இல்லை வந்து இன்னொன்று 2 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அது இன்னொரு 2 வந்து என்னன்னு தெரியல வந்துச்சு. நான் பண்ணாக்கா ஏன்பா வந்து 1 இயர் நீ படம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுப்பாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட 4 கதை இருக்குன்னு சொல்லி 4 கதையை அவர் சொல்லி அடாடா பரவாயில்லையே நாதஸ் திருந்திட்டானே, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து நாதஸ் வந்து சமூக பிரச்சனையால பேச ஆரம்பிச்சிருக்கானே. அதில் நாதஸ் சொன்ன ஒரு விஷயம் ஒரு கதையில் என்ன பண்ணியிருந்தானாக்கா, அதாவது ஃபேக்ட்ரியால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வச்சிருக்கேன், அதை வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ் சொன்னோடனே அடடா நாதஸ் நீயா சூப்பரு அப்படின்னு சொல்லி கை தட்டினா. அதுக்கப்புறம் இன்னொரு கதைனாக்கா, அதாவது ஒரு மீனவ கிராமத்துலேருந்து வந்த உருவம் அந்த மீனவ ஃபேக்ட்ரியோ இல்லை மீனவத்தோட அந்த எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக ஆகிற மாதிரி ஒரு கதை. அடடா நான் அதை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி 2வது கதையும் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணேன். 3வது கதை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சிவலிங்கம் வந்து மறைஞ்சிட்டாராம், அது ஒரு மித்து இருக்குது, அதை வச்சு ஒரு படம்னாரு. ஸோ அதுவும் அண்டர்வேர்ல்டில் எடுக்க போகிறாராம். தலைவா நீ அண்டர்வேர்ல்டு எடுக்கிறதுக்கு நீ இன்னும் அவதார் 2 எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் அது வந்து வழக்கம் போல் அந்த சங்கீதனத்தை வந்து லைட்டாக இழப்பமாச்சு. பரவாயில்ல 3 கதையில் வந்து 2 கதை கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு கதை வந்து சங்கி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பரவாயில்ல இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் தலைவன் என்ன பண்ணிங்க இந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லி ஏதோ ஹீரோ கிட்ட சொல்லிலாம் கால் ஷீட் வாங்கியிருக்காரு தலைவன். பட் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல போல இருக்கு. அதனால் 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டானே. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோனில் படம் எடுக்கிறது தான் வந்து அடுத்தவங்க காசு வேணும். இப்போ திரௌபதி 2 அப்புறம் என்ன அந்த 2 இந்த 2 எடுத்தாலாம் நம்மளோட ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அது சின்ன கல் பெத்த லாபம், கதையும் தேவையில்ல. அதுக்கப்புறம் படம் எப்படி எத்தலாம் குப்பை மாதிரி எடுத்துச்சாலும் ஓடிடும் அப்படின்னு சொல்லி தலைவன் நினச்சிருப்பாங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள், நீங்கள் அதே போல் போங்க தலைவா, உங்களுக்கான எதிர்காலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சமல் பாய்ஸ், அதனால தான் மஞ்சள் சட்டை போட்டு வந்தேன் நான். மஞ்சமல் பாய்ஸ் படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாக்கா, எனக்கு வந்து கொடைக்கானல் இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஸோ அதனால் பெருசாக இருந்தாலும் கனெக்ட் கிடையாது. பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு படம் எனக்கு ஞாபகம் வந்தது. லைக் நயன்தாரா அவர்கள் வந்து நடித்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்தோட பேர் எனக்கு தெரியல. ஸோ அந்த படத்தில் பார்த்தா நினச்சிங்க இதே போல் ஒரு சின்ன பையன் வந்து அந்த பழுப்புக்குள்ளே விழுந்துட்டுப்பான், ஆழ்துளை கிணறுக்குள்ளே. அவனை எப்படி மீட்டாங்க, கடைசியில் வந்து ஒரு சின்ன பையனை விட்டு மறுபடியும் மீட்டுப்பாங்க. ஸோ அந்த படத்தோட சீக்வன்ஸும் இது ஒரு சீக்வன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. மஞ்சமல் பாய்ஸ் வந்து இவ்வளோ வைடாக ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு மலையாளிஸ் வந்து தமிழ் படத்தோட சில பாட்டுக்களை ரசிக்குதோ இளையராஜா ரசிக்குதோ வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஒரு விஷயம். 2வது வந்து கொடைக்கானல் நம்மளுக்கு ரொம்பவே வந்து கனெக்ட் ஆன விஷயம். 3வது விஷயம் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாய்ஸ் வச்சு, பாய்ஸ்னாக்கா அந்த பாய்ஸ் கிடையாது, நார்மலாக பாய்ஸ் வச்சு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு படம் எடுக்கும்போது அந்த படங்கள் வந்து ஒரு இட்டு தரக்கூடிய ஒரு படங்களாக அமைஞ்சிருக்கு நிறைய படங்கள். ஸோ அப்படி அந்த வருஷம் வந்து இந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனோட எமோஷன்ஸ் வந்து சூப்பராக கிடைத்திருந்தாங்க, அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. இங்கே இருக்கிற காவல்துறை வந்து இது போல் விஷயங்களை வந்து சாதாரணமான மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணும்போது என்னென்ன உபத்திரம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கடைசியாக ஓரளவுக்கு
எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இல்லாமல், ஓகே தமிழ்நாட்டில் இருக்க போகிறோம், தமிழ் மக்களை வந்து ரொம்ப ஐஸ் வைக்கணும், அங்கே இருக்க அதிகாரிகளை ரொம்ப ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனா அவங்க எதுவுமே கஷ்டப்படல. இங்கே என்ன இருந்ததோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரையும் வந்து பெருசாக வந்து புகழ்ந்தோ ரொம்ப இகழ்ந்தோ பண்ணல. ஸோ ஒரே நேர்கோட்டில் அந்த படம் இருந்தது. அந்த படம் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ மஞ்சமல் பாய்ஸ்க்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்மளை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜே பேபி அப்படின்ற ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு May 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு. ஸோ அந்த படம் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்த படமாக இருக்குது. அதுவும் எமோஷனல் கனெக்டிவிட்டியை கொடுக்குதா சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படத்தை நம்ம இன்னும் பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. ஸோ இந்த 2 படமும் வந்து டாக் ஆஃப் த டவுன் இருக்குது. ஸோ நேரம் கழிச்சா கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து மற்றவங்களோட ஃபீட்பேக்கும் கூட, என்னோட ஃபீட்பேக்கும் கூட. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் பாய்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னாக்கா கேரளா பொறுக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுக்கி இல்லை, ஒரு ஆக்சுவலாக புளிச்ச மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த புளிச்ச மாவு வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட எனக்கு வந்து பதறிச்சு. என்னயா 2 ஸ்டேட்டுக்குள்ளே நீ இந்த ஸ்டேட்டுக்குள்ளேருந்து அந்த ஸ்டேட்டு உள்ள மக்கள் வந்து பொறுக்கீஸ்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படுத்துறீங்க பற்றியா, இந்த மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகேவா, இது போல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ வந்து உன்ன மாதிரி ஒரு மனநல நோயாளி கொண்ட ஒருத்தன் அங்கே இருக்கவங்களை பொறிக்கும் சொன்னேன்னு வச்சுக்க, அங்கே சில மனநோயாளி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மறுபடியும் நம்மளை பொறிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தள்ளி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கணும். இது தேவையா? தேவையில்ல. ஸோ இதை வந்து அந்த பொறுக்கிட்டே விட்டுருவோம். அந்த பொறுக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அந்த பொறுக்கி ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். இதுக்குள்ளே நம்ம வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சுக்கலாம். கேரளா மக்களே, அந்த பொறுக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, உங்கள் படத்தை நாங்கள் கொண்டு வரோம். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.